Good afternoon, friends. The topic for today's discussion is accounting of amalgamation, that is with respect to companies. So as we were discussing about amalgamation in the last presentation, today we will go for need for accounting and amalgamation. When you are talking about amalgamation, AS 14, that is Accounting Standard 14, deals with accounting for amalgamating the companies. This accounting standard helps in treatment of the assets and liabilities in the books of the transferee company and transfer company. When you're talking about transfer, the very much thing is taking out the assets and liabilities which is existing in the company by the transferee company, by the transferor company. That is the main reason why do we go for accounting. When we go for amalgamations, it is said that any weaker company is taken by a stronger company, or one company merge with another company for a same business, or it can be the reasons for amalgamations were already said, that is for growth, diversification, to cut down the competition, then to have a better portfolio. So these were the things why we will go for amalgamations. The procedure for amalgamations is, first it is to be finalized by the board of directors of the amalgamating companies. Second thing is, a scheme of amalgamation is prepared and it is to be submitted for the approval of the respective high court. எந்த ஊர்ல நடக்குதோ அந்த ஊரோட high courtக்கு approvalக்கு compulsory அனுப்பணும். First board of directorsக்கு இதுக்கு accept பண்ணணும். Third என்னன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் கான்ஸ்டியூண்ட் கம்பெனி. ஏன்னா கண்டிப்பாக அது ஷேர் ஹோல்டர்ஸ் ஒப்புதலோட அவங்களுடைய வில்லிங்னஸோட தான் அப்ரூவலோட தான் நடக்கணும். தென் இட் ஷுட் பி அப்ரூவ்ட் பை தி செபி. ஃபோர்த் கண்டிஷன் என்னன்னா, ஒரு நியூவாக கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்க, அந்த கம்பெனியோட ஷேர்ஸை யாருக்கு இஷ்யூ பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபரர் கம்பெனிக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு நியூ கம்பெனி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனியோட ஷேர்ஸை யாருக்கு இஷ்யூ பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்ஃபரர் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இஷ்யூ பண்ணணும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் கம்பெனி இருக்காங்கல்ல, அதில் லிக்விடேட்டட் அண்ட் ஆல் அசட்ஸ் ஆர் டேக்கன் ஓவர் பை தி டிரான்ஸ்ஃபரி கம்பெனி. எப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர் கம்பெனியில் அந்தந்த அசட்ஸ் லைபிலிட்டிஸை லிக்விடேட் பண்ணுறோமோ அது எல்லாமே டிரான்ஸ்ஃபரி கம்பெனி எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து அக்கௌண்டிங்கில் ப்ரொசீஜர். இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். தென் டைப்ஸ் ஆஃப் அமால்கமேஷன் நம்ம நேத்தியே பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் அமால்கமேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம நேற்று எதுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான் சொல்கிறேன். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் மர்ஜரில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, எல்லா அசட்ஸும் லைபிலிட்டிஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ ஆல் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் டு பி ட்ரான்ஸ்ஃபர். அதே மாதிரி நாட் லெஸ் than 90% ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ் பிகம் தி ஷேர் ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம் பாருங்க, AS 14ஓட ஸ்டாண்டர்ட்ஸில் பார்க்கும்போது அப்ரூவல் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தட் இஸ் நாட் லெஸ் than 90% ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ் பிகம்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி. தேர்ட் கண்டிஷன் என்னன்னா, கன்சல்டேஷன் ஈக்விட்டி ஷேர்ஸில் பே பண்ணிடணும்னு சொன்ன ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனியில். ஃபோர்த்து, இதே பிஸ்னஸ், அதாவது எக்ஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணாங்களோ எக்ஸ் கம்பெனி அதே மாதிரி பிஸ்னஸ் தான் அவங்க அமால்கமேட் பண்ணோன்னு கண்டினியூ ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் அட் தி புக் வேல்யூவில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்கேஸ் இதில் வந்து என்ன எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்ற மெத்தடோட ஆப்ஜெக்ட் என்னென்னா, சேம் பிரின்சிபல் ஏற்கனவே மேலே பார்த்தோம் அதே பிரின்சிபல் தான் பார்ப்போம். நார்மல் அசட்ஸு அது என்னென்னா, அந்த டிரான்ஸ்ஃபரி கம்பெனியோட அக்கௌண்ட்ஸில் அமால்கமேஷன் பண்ணும் போது அந்த அசட்ஸை எக்ஸிஸ்டிங் வேல்யூவில் கேரி அவுட் பண்ணி அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க. இதில் எப்படின்னா, கேரிங் அவுட் த அமௌண்ட் பை அலோகேட்டிங் த கன்சிடரேஷன் டு இண்டிவிஜுவல் அசட்ஸ். ஒரு இண்டிவிஜுவல் அசட்ஸ்க்கு வேல்யூஸ் கொடுத்து எடுப்போம். அது எப்படின்னா ஃபேர் வேல்யூஸ் கொடுத்து எடுப்போம். எப்போ அப்படின்னா அட் த டேட் ஆஃப் அக்விசிஷன். என்னைக்கு அந்த அக்விசிஷன் நடக்குதோ அன்னைக்கு அதுக்கு என்ன ஃபேர் வேல்யூவோ அந்த வேல்யூ அசைன் பண்ணி நம்ம இண்டிவிஜுவல் அசட்ஸாகவும் எடுத்துப்போம். இதில் ஃபஸ்ட் கேஸில் நேச்சர் ஆஃப் மர்ஜரில் இன்கேஸ் இதில் அமால்கமேஷனில் வந்து இந்த நேச்சர் ஆஃப் அமால்கமேஷன் நம்ம பார்த்தோம்ல, நேச்சர் ஆஃப் மர்ஜர். இந்த நேச்சர் ஆஃப் மர்ஜரில்
இதில் இந்த சொன்ன கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அந்த கண்டிஷன்ஸில் ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் மெத்தட் நம்ம போயிடுவோம். அப்புறம் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் இந்த புக்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனி அண்ட் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் இந்த புக்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி, இது ரெண்டுக்குமே வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே வி ஹவ் கிவன் யூ, ஸோ அதை ரெஃபர் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதுக்கான என்ட்ரிஸ் கொடுத்துருக்கு. அது என்ன ஃபார்மில் இருக்கலாம்னா செக்யூரிட்டிஸ், கேஷ் அல்லது அதர் அசெட்ஸ். இங்கே நான் நோட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, நான் என்ன சொன்னோன்னா அதே பாயிண்ட்டு. only payments made to shareholders are taken into consideration. அதே மாதிரி cost of liquidation expenses, cost of absorption and consideration paid to debenture holders are not to be included in the calculation of purchase consideration. The purchase consideration calculate பண்ணும்போது இந்த அமௌண்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு தப்பாயிடும். So we should not take that into consideration. Next பார்த்தோம்னா we'll go for the method of calculating purchase consideration. The purchase consideration நம்ம எப்படி calculate பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். இந்த purchase consideration calculate பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எப்படி calculate பண்ணுறோன்ற அப்படி தான் சம்முக்கு. இப்போ ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெட் பேமெண்ட் மெத்தட், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெட் அசெட்ஸ் மெத்தட். இந்த நெட் பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா, purchase consideration is taken as aggregate of all payments made in the form of shares, debentures, other securities and cash to the shareholders of the transferring company. இல்லை என்ன பண்ணுறோம்னா அக்ரிகேட் அப்படிங்கிறோம். ஸோ எல்லா அதோட டோட்டல் எந்த ஃபார்ம்லனா ஷேர்ஸாக இருக்கட்டும், டிபென்ச்சர்ஸாக இருக்கட்டும், வேறு எந்த செக்யூரிட்டியாக இருக்கட்டும், கேஷும் இருக்கட்டும், இந்த கேஷ் ஃபார்மில் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம பே பண்ணுறதை எடுத்துக்கிறோம். நெட் அசெட்ஸ் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, நெட் அசெட்ஸ் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, when the information is incomplete, அதாவது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நமக்கு கரெக்டாக இல்லை, அதாவது வேல்யூஸ் அசைன் பண்ணது கரெக்டாக இல்லை, அல்லது எந்த அசெட்ஸோ அதுக்கான வேல்யூஸ் தெரியல அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட்ஸில் வந்து கொடுக்கல அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஒரு வேல்யூ நாமளே அன்றைக்கி ரேட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட்டில் அந்த பர்டிகுலர் அசெட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூ அசைன் பண்ணி பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் நெட் அசெட்ஸ் மெத்தட். நெட் பேமெண்ட் மெத்தட் எப்போ ஃபாலோ பண்ணுவோம்னா எல்லா வேல்யூஸும் நமக்கு புக்ஸில் கொடுத்துருக்காங்க, தென் வி வில் கோ ஃபார் நெட் பேமெண்ட் மெத்தட். பட் அதே இன்கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இருந்தது, ஏதோ ஒரு வேல்யூ சரியாக கொடுக்கல அப்படின்னு சொன்னோம், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் நெட் அசெட்ஸ் மெத்தட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நெட் பேமெண்ட் மெத்தடுக்கு. நான் ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு தடவை கவனிங்க. இதில் என்னென்னா எக்ஸ் லிமிடெட் அக்ரீஸ் டு அக்வயர் த பிஸ்னஸ் ஆஃப் Y லிமிடெட் ஆன் தி ஃபாலோயிங் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் Y லிமிடெட் ought to be paid ₹25 in cash and are offered 4 shares of ₹10 each in X limited. Y லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னா 25 கேஷில் கொடுக்குறாங்க, அதுக்கு பதிலாக அவங்களுக்கு 4 ஷேர்ஸு ₹10 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. இதில் எக்ஸ் லிமிட்டடில் ஃபார் எவ்ரி ஷேர் ஆஃப், அதாவது Y லிமிட்டடில் இருக்க ஒரு ஷேருக்கும் 4 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க, ₹10 ஷேர்ஸ். Y limited has 50,000 equity shares outstanding as on the date of the amalgamation. So amalgamation அன்னைக்கு Y limited companyல 50,000 equity shares இருந்தாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் the debenture holders holding 5,000 debentures of ₹100 each are to be redeemed at a premium of 10%. அப்போ ப்ரீமியம் இந்த டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ண போகிறோன்னா 5,000 டிபென்ச்சர்ஸ் இருக்கா, டிபென்ச்சரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ₹100, அதை ப்ரீமியம் வச்சு ரெடீம் பண்ணுறாங்க. ப்ரீமியம் எவ்வளோ பர்சன்டேஜ்னா 10%. காஸ்ட் ஆஃப் லிக்விடேஷன் பார்த்தீங்கன்னா 25,000, இது எக்ஸ் லிமிடெட் போன் பண்ணுறாங்க. எக்ஸ் லிமிடெட் தான் இதுக்கான கன்சிடரேஷனில் வரக்கூடிய இந்த லிக்விடேஷன் காஸ்ட்டை எடுத்துக்கிறாங்க. ஸோ கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இப்போ எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம் நம்ம கால்குலேஷன்ஸு. அமௌண்ட் பேயபிள் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் Y லிமிடெட் எப்படின்னா கேஷ் பேமெண்ட் வந்து 25 எடுத்துக்கிறோம். 25 into 50,000 தட் இஸ் 12,50,000. ஷேர்ஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 50 into 4 into 10, ஏன்னா ஒரு ஷேருக்கு
10 shares அந்த அர்த்தம் தானே கொடுக்குறாங்க. ஸோ 50,000 into 4 into 10 அப்போ 20 lakhs. அப்போ டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோன்னா கேஷ் பேமெண்ட்டு 25 into 50,000 ஸோ 12 lakhs. 25 into 50 ஏன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் 25க்கு. அதே மாதிரி 4 ஷேர்ஸ் 10 வச்சுக்கிட்டிங்க. அதே மாதிரி 50,000 ஷேர்ஸ் கொடுக்குறது, அதனால அதுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஷ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ₹25 into 50,000 12 lakh 50,000. செகண்ட் ஷேர்ஸ் இஷ்யூட் பார்த்தீங்கன்னா 50,000 into 4 into 10 that is equal to 20,000. ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 12,50,000 20,000 20 lakhஸையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 32,50,000. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா நெட் பேமெண்ட் மெத்தடில் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கண்டுபிடிச்சோன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு இது சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட் அசெட்ஸ் மெத்தட். இந்த நெட் அசெட்ஸ் மெத்தடில் அப்படின்னா அவங்க வேல்யூஸே கொடுக்க மாட்டாங்க. ஸோ வேல்யூஸ் கொடுக்கல அப்படின்னா நமக்கு போடுறது ரொம்ப எப்படின்னா ஒரு வேல்யூஸ் இல்லை. அப்போ நம்ம எப்படி போடுவோம்னா அவங்க அந்த சம்மில் வேல்யூஸ் கொடுக்காதனால மார்க்கெட்டில் என்ன அதுக்கான வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸை நம்ம அசைன் பண்ணி அதை வச்சு தான் நம்ம அங்கே போட முடியும். ஸோ இந்த வேல்யூஸ் ஆர் கிவன் அப்படின்னா என்ன வேல்யூஸ் அங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த சம்மில் வேல்யூஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்றது தான். அப்போது நம்ம ஒரு அசைன்டு வேல்யூஸ் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூஸ் கொடுத்ததை வச்சு எடுத்துப்போம். ஸோ இது மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ண போனோம். இதில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மெத்தட் 2 மெத்தடு, ஒன்று நெட் பேமெண்ட் மெத்தடு, இன்னொன்று நெட் அசெட்ஸ் மெத்தட். ஸோ இந்த 2 மெத்தடையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.